எங்களோடு கூட இருக்கிற உடன் ஊழியர்களால் கூட சில நேரங்களில் என் பிராணன் அடுத்த ஒரு வார்த்தை மரித்தவர்கள் போல அதாவது உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் செயல்பட முடியாத ஒரு வாழ்க்கை, மரித்தவனை போல. நல்லா கவனிக்கணும். ஜெபிக்கிறவர், உபவாசிக்கிறவர், தேவனோடு உறவாடுகிறவர், ஆண்டவரை துதிக்கிறவர். அவர் தான் சொன்னார், இந்த காலத்திலும் அவரை துதிப்பேன், இந்த நேரத்திலும் அவரை துதிப்பேன். இப்படி நிறைய துதிக்கிறவர், ஆராதிக்கிறவர். ஆனால் வாழ்க்கையில் மறந்துவிட வேண்டாம். நம்பர் 1 இருள், சத்துரு. நம்பர் 2 பிராணன் தரையிலே. நம்பர் 3 மரித்தவர்கள் போல. என்னங்க அடுத்து ஒன்று சொல்லப்படுது. இவர் வாழ்க்கை எங்கே தெரியுமா? இருளில். நல்லா கவனிக்கணும். வெளிச்சத்தை ஆராதிக்கிறவர் இருள் இருக்கிறார். நல்லா கவனிக்கணும் எல்லாருமே. யோபு சொல்லுகிறான், வெளிச்சத்திற்கு காத்திருந்தேன், இருள் வந்தது. நன்மைக்கு காத்திருந்தேன், தீமை வந்தது. எல்லாருடைய வாழ்க்கையில் there are some times, darkest time, இருளான நேரங்கள் உண்டு, தடுமாறும் நேரங்கள் உண்டு, அதாவது குழப்பத்தின் நேரங்கள் உண்டு, கலக்கத்தின் நேரங்கள் உண்டு. இருள் உங்களுக்கு தெரியுமா? அந்த இருளில் you don't know what to do. ஒன்றுமே புரியாது. நம்ம வீடு தான், நீங்கள் தான் குடியிருக்கிறீங்க, கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, எங்கே மெழுகு வச்சிருக்குன்னு தெரியல, எங்கே என்ன இருக்குன்னு தெரியாது. அது என்னுடைய கருத்து என்னவென்றால், it doesn't know what to do. நிலை, அதாவது செயல்பட முடியாத ஒரு வாழ்க்கை. அடுத்து ஒன்று படிக்கிறேன் கேளுங்கள். அடுத்து ஒரு 4ஆம் வசனம், என் ஆவி என்னில் தேங்குகிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. ஹலோ, இதுதான் வாழ்க்கை. இவர் யார் தெரியுமா? பாவி அல்ல, தேவனை அடைக்கலமாய் கொண்டவர். திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவர், தேவனை ஆராதிக்கிறவர், தேவனை உயர்த்துகிறவர். வாழ்க்கையில் எந்நேரமும் கர்த்தரின் அடைக்கலம், அவரின் கோட்டை, அவரின் வெளிச்சம், நான் நம்பி இருக்கிறவர். இப்படிலாம் சொல்ற வாழ்க்கையில் என்னவா? தேங்க்யூ தம்பி, சொல்லுங்க. ஆவி தேங்குகிறது, இதயம் சோர்ந்து போகிறது. அது மட்டுமல்ல, அடுத்து ஒன்று போட்டிருக்குது, வறட்சியான வாழ்க்கை, a life of desert. செழிப்புன்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியல அவருக்கு. வறட்சி. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, பொருளாதாரத்தில், எல்லாவற்றிலும் வறட்சி. 2 ஆவியிலே தோய்வு. ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, பாட முடியல, துதிக்க முடியல. நன்ற திரும்ப சொல்லுகிறேன், இவர் யார்? தேவனை அடைக்கலமாய் கொண்டவர். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது ஒரு மெய்யான ஒரு